உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் மீட்பர் ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த புது வருட துவக்கத்திலே வாக்குத்தத்த செய்தியை என்ன பேச வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் 2 செய்திகளை எனக்கு கொடுத்தார். நான் 2 செய்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். எதை பேச வேண்டும் என்று இப்போது மட்டும் இந்த வர்ஷிப் தொடங்க மட்டும் எனக்குள் இடைப்படவில்லை. ஆனாலும் வர்ஷிப் மூலம் ஆண்டவர் என்ன நான் பேச வேண்டும் என்று என்னோடு இடப்பட்டார். தியானத்துக்கு உதவியாக யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அன்போடு இங்க இருக்க ஒவ்வொரு கரங்களை பிடித்து சொல்றார், என் அன்பு மகனே மகளே, இந்த புதிய ஆண்டிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களிக்கிறார். அது என்ன சூழ்நிலையா இருக்கலாம். இந்த வருடத்தில் நீங்க அநேக காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். புதிய வேலையா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், படிப்பு விஷயங்களா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை பாக்கியங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை. ஆண்டவர் சொல்லுங்க, என் மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் பிள்ளைகள். அவர் உங்களை விட்டு விலகாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமேன்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அவர் பொய்யிருக்க மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் இந்த வாக்களித்த வழி இந்த வருடம் முழுவதும் அவருடைய இனிமையான பிரசன்னத்தினாலும் சமூகத்தினாலும் உங்களை மூடி பாதுகாப்பார். உங்களை விட்டு விலகாத ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்லணும், நான் பிறந்தது முதல் இதுவரை, நான் ரட்சிக்கப்பட்ட முதல், தேவனை அறிந்த முதல் ஆண்டவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. எத்தனை பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில வந்திருக்கின்றது, எத்தனை பாடுகள், எத்தனை வேடுகள், எத்தனை நான் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருந்தேன். இந்த நாட்டில ஒரு விசா கிடைக்காம எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ அவமதிக்கப்பட்டேன், எவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனா நான் என் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்த்தேன். அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. எல்லாத்தையும் முன்னாக என்னை தலை உயர்த்தி வைத்தார். அந்த நல்ல ஆண்டவர், உங்களை விட்டு ஒருபோதும் விலகாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். அதான் சொல்றார், நான் மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வாக்கு தத்தம் அல்லவா. மத்தேயு 28:20 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு இருக்கிறேன். மரண பரியந்தம் நீ உயிரோடு இருக்கும் நாள் அல்ல, இந்த 2026 வருடம் மட்டுமல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாள் வரையும், இந்த அவருடைய சரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட வரும், எங்களோட கிறிஸ்துக்குள் மறிக்கும் வரையும் எங்களோட இருப்பார். வெறும் ஆசீர்வாதமான காரியங்கள் மட்டுமல்ல, எல்லா காரியங்களும் ஆண்டவர் எங்களோடு இருப்பார். தேவ பிள்ளைகளே, எப்படி தேவ பிள்ளைகளே, எங்களுடைய கை எங்களை விட்டு பிரியாது இருக்கின்றதோ, எப்படி நாங்கள் போகும்போதெல்லாம் எங்களுடைய கால் எங்களோடு வருதோ, அதே போலத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னோடு உங்களோடு இருப்பது அவ்வளவு உண்மை. பாருங்க, சின்ன வயசுகள் எல்லாம் இந்த பௌர்ணமி நாள்கள்ல சந்திரனை பார்த்தா அவ ஆசையா இருக்கும். நான் சின்ன வயசுல ஓடுவோம், அது போகிற நேரம் அப்படியே அது போற இடத்துக்கு அப்படியே திரும்பி ஓடி வரும். ஸ்பீடாக போகல, ஸ்பீட் போடுவான், நின்று அப்படியே நிற்கும். பாருங்க, அதை படைத்த சிருஷ்டிகர் என்னோடு உங்களோடு நட்பு கொண்டு எனக்காக உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டு, என்னை உங்களை மீட்டு கொண்டு நம்மோடு எங்களோட வாழ்க்கையில் பயணத்தில் நடந்து வராங்க என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள். இந்த அநேக வேலைகள் பாருங்க, சில நாங்கள் அன்புக்குரியவர்கள், நாங்கள் நேசிக்கிறவர்கள், நாங்கள் மதிப்பு வைக்கிறவர்கள், ஏதோ காரியங்களால், புரியாத காரியங்களால் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது மனஸ்தாபங்களை இருதயம் பிரிக்கிறது. இந்த அநேகர் கணவன் மனைவி பாருங்க, சொந்த வீட்டில் இருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசாமல் இருப்பார்கள், தூரமாய் நிற்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யார் விலகினாலும் விலகாவிட்டாலும் நம்மை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலகுவதும் இல்லை, எங்களை ஒரு சூழ்நிலையும் கைவிடுவதில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு ஒரு பக்தன் நடந்து போகிறான் பேசிக்கொண்டு. கொஞ்சம் தூரம் போன பார்க்கணும், 2 காலடி தடம், 1 காலடி தடம் இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் எங்கே
என்னை விட்டு போய்விட்டீரோ, ஒரு காலடித்து தான் இருக்குது என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ நிற்கிற இடம் பாறைகளும் வழுக்களும் கொடிய மனிதர்களும் கொடிய மிருகங்களும் உயிராபத்தான இடம். ஆகவே நான் உன்னை தூக்கி சுமந்து செல்கிறேன். மகனே, நீ காண்கிற கால்தடம் என்னுடையது, நான் உன்னை தூக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் தூக்கி சுமந்து செல்லுகிறார். அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். பாருங்க, ஒரு முறை சீடர்கள் கப்பலில் பிரயாணம் செய்கிற படகிலே பிரயாணம் செய்யும் போது அந்த கப்பல் அந்த காற்றினால் சிக்கி தவித்தது. சீடர்கள் தேடுகிறார்கள், எங்கே இயேசு கிறிஸ்து, எங்கே போனா? ஐயோ, பயப்படுகிறார்கள். அமைதியாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடித்தளத்தில் இருந்தார். எப்போது கூப்பிட மாட்டார்களோ என்று காத்து கொண்டிருந்தார். அவருடைய சத்தத்துக்கு வந்தார். காட்டையும் கடல் அலைகளையும் அமைதி சமாதானத்தை ஏற்படுத்தார். அந்த மாறாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் என்ன கடல் அலையில் வந்தாலும் என்ன கொந்தளிப்பு வந்தாலும் எல்லாமே அமைதியா இருக்கிறார். நாங்கள் எப்போது கூப்பிடுவோம் என்று மட்டும்தான் தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனால் அவர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31:5 எடுத்து வாசிப்போம். உபாகமம் 31:5. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 31:6 சொல்லுகின்றது, நீங்கள் பலங்கொண்டு தினமாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. உபாகம் 31:3 சொல்லுகின்றது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவர் அந்த தேசத்தை அழிப்பார், நீர் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையா இருக்கலாம், திகைக்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறார். தேவ தூதர்களை கட்டளை எடுக்கிறார். இந்த 2020 வருடம் முழுவதும் ஆண்டவர் நம் முன்னாக செல்வார். என்ன காரியம் என்ன தைரியமா செய்யுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். பாருங்க, மனுஷனை நம்பினா மனுஷன் கைவிடலாம். காசு, பணம், எங்களுக்கு இருக்க வீரம், எங்களோட ஞானம் எல்லாமே எங்களை கைவிட்டுரும். ஆனா நானும் நீங்களும் வணங்குற தேவன் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக அவமானப்பட்டவர், நிந்தைப்பட்டவர், தன் கடைசி ரொட்டு இரத்தத்தையும் எனக்காக சிந்தி கொடுத்த தேவன் என்னையும் உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் எங்களை ஒருபோதும் விலக மாட்டார். அவரே நோக்கி பாருங்க. பாருங்க, இந்த குளத்துல தண்ணீர்கள் நினைக்கும் போது கொக்கு வரும், நண்டு வரும், தவளைகள் வரும், பறவைகள் எல்லாமே வந்து நிறையும். ஆனால் அந்த குளத்துல தண்ணீர் குறையும் போது எல்லாமே பறந்து போயிடும். அதே போல தான் எங்களோட வாழ்க்கையில காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், அநேகர் எங்களுக்கு உதவி செய்யலாம், எல்லாமே வீரம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், எல்லாமே இருக்கக்குள்ள அநேக பேர் வருவாங்க. நீங்க அநேகருக்கு உதவி செய்ய அநேக பேர் கூட வருவாங்க, நிறைஞ்சி இருப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, புகழ்வாங்க. பாருங்க, கெட்டகுமாரன் அப்பாவின் அந்த சொத்தின் அரைவாசியை கொண்டு வந்தான், எல்லாம் செலவழித்தான். நண்பர்கள் இருந்தார்கள், கூத்து போட்டான், கும்மாளம் போட்டான், எல்லாம் செலவழிஞ்சது. கடைசியில எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. பண்டிகை திங்கிற தீனு கூட அவனுக்கு இல்லாமல் போட்டு. அதை போலத்தான் தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு இருக்கும்போது எல்லாமே இருப்பாங்க, எல்லாமே எங்களை புகழ்வாங்க, எங்களை எல்லாமே தூக்கி வைப்பாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே. இந்த உலகமே எங்களை விட்டுட்டு போகலாம், நாங்க நம்பி இருக்கிறவங்க எல்லாமே எங்களை விட்டுடுவாங்க. யார் விலகினாலும் விலகிட்டாலும் கர்த்தர் எங்கள் கூடவே இருப்பார். இந்த 2026 வருடம் முழுவதும் அல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மரண பரியந்தம் அவர் எங்களோடு இருப்பார். எபிரேயர் 13:5, 5-6 வசனங்களை எடுத்து வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அப்படி சொல்லுவோம். நாங்க தைரியம் கொள்ளுவோம் கிறிஸ்துக்குள்ள. எங்களோட பலவீனத்துல இல்ல, எங்களோட பலத்துல இல்ல, எங்களோட காசு பணம் எங்களோட ஞானத்துல கிறிஸ்துக்கு தைரியம் கொள்ளும். அதான் இந்த எபிரேய ஆக்கினோன் சொல்லுகிறார், நான் யாருக்கு பயப்படுவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என் ஆண்டவர் இருக்கார், அவர் என்னை விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிட மாட்டார்.
அந்த ஆண்டவர் யாரோட? யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்த போது போத்திபார் பார்க்கிறார், இவன் காரிய சித்த உள்ளவன், கர்த்தர் அவரோடு இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கின்றது, அவனை வீட்டின் அதிகாரியாக வைக்கிறார். போத்திபாரின் வீட்டில் மட்டுமல்ல, சிறைச்சாலை அதிகாரி கூட கர்த்தர் அவனோடு இருக்கார் என்று கண்டார். கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. எப்போது மட்டும் இருந்தார், எப்போது தன் சகோதரர்கள் அந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலுக்கு விட்டார்களோ, அந்த 18 வயதில் 31வது வயசிலே அவன் அங்கு பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் 23 வருடங்கள் அவன் அரியானை ஏறு மட்டும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடுவதும் இல்லை. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். வனாந்திரத்தில் இருந்தாலும் அவனோடு இருந்தார். அந்த குளிர் தனிலா குழியில் இருந்த போதும் அவனோடு இருந்தார். போத்திபார் வீட்டில் இருந்த போதும் அவனோடு இருந்தார். அதே ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வருடத்திலே, என்ன பாடுகளா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னோடு உங்களோட கூட இருவார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில தாழ்வுல, பிரச்சனைகள்ல, பாடுகளை, வேதனை, துன்பங்கள்ல, கஷ்டங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் தேவ பிள்ளைகளே. வேற யாருமே நோக்கி பார்ப்பாங்க ஒண்ணுமே நடக்காது வாழ்க்கையில. ஏன்னா ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. எங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்து மத்தியிலும் அவர் நிற்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையில எங்களோட கூட நிற்கிறார் அவர். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகின்ற ஏசாயா 63:9, அவருடைய எங்களை எல்லா நெருக்கத்திலையும் நெருக்கப்பட்டிருக்கிறார். எங்களை மாதிரி அவருடைய கண்ணீர் வந்தது, பசி வந்தது, களைப்பு இருந்தது, எல்லா பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார். எங்களை விட எனக்காக உங்களுக்காக அவர் எங்க எல்லா வேதனைகளையும் அறிவார் தேவ பிள்ளைகளே. எத்தனை பேர் உள்ளத்துல நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம், ஐயோ எனக்கு இது தேவை இருக்கு, ஆண்டவரை கேளுங்க. இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நிச்சயமாய் அடுத்த வருஷம் அந்த காரியத்தை சேர்த்து நீங்கள் இன்னைக்கு சொல்லுவீங்க, நான் என்னை அவர் விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை, இந்த வருடத்தை நினைத்து என் ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று. பாருங்க, அந்த யோசேப்போடு இருந்த ஆண்டவர் யோசபாத் ராஜாவோடு இருந்தார். அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 பெரிய தேசத்தார், மோவாபியரும் அம்மோனியரும், அந்த மலை தேச பெரிய கூட்டம், திரளான கூட்டம், ஒன்றும் செய்ய முடியாது. யோசபாத் ராஜாக்கு வந்து சொல்லுதா, இப்படி திரளான கடல் மாய் சடங்கள் வருகின்றது. என்ன செய்தார்? அவர் அந்நிய நாட்டு படைகளை போய் உதவி கேட்கல, கூலிக்கு படைகளை எடுக்கல, தன்னை மூலியமாய் உபவாசத்தோடு கர்த்தர் சமர்ப்பித்தார். அவர்கள் யுத்தம் செய்யவில்லை, கர்த்தர் யுத்தம் செய்தார். வெற்றி அவர்களுடைய தேவ பிள்ளைகளே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க யுத்தம் செய்யவில்லை, ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு யுத்தம் செய்வார். நாங்க சும்மா இருப்போம், நாங்க ரெஸ்டா இருப்போம். அதுக்கப்புறம் அந்த யோசபாத்தின் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். அவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே தேவன் எங்களோடு இருந்தார். தேவ பிள்ளைகளே, நாங்கள் செய்தது எல்லாமே வாய்ப்பு. கனம், மகிமை, மேன்மை, பதவி, காசு, பணம், சுகம், சொத்து தானா வரும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை திரு எல்லாமே வரும் தேவ பிள்ளைகளே. ஆகவே இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருக்க நாங்கள் என்ன செய்யணும்? எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, 2 நாளாகமம் 15:2. ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் தேவ பிள்ளைகள் நான் செய்ய வேண்டியது. நாங்கள் அவரை தேடினால் அவர் எங்களோடு இருப்பார். அவரை நாங்கள் தேடினால் அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களை விட்டு விடுவோமானால் அவரை விட்டு விடுவார். இந்த வருடத்தில் புது தீர்மானம் எடுங்க. என்னுடைய இந்த 2020 ஆண்டவரே, என்ன முதல் துதி கர்த்தரை துதிக்கதா இருக்கட்டும். எங்களை முதல் நேரத்தை ஜெப நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்கும். முதல் பங்கை கர்த்தரை கொடுங்க. முதலாவது தேவனை ஆத்மாவை ஒப்பு விடுங்க. முதலாவது ஒப்புரவு. முதலாவது எங்களை கண்ணில் கண்ணீரை பார்ப்போம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ப்போம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நிச்சயமா எங்களை வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த புதிய வருடம் மட்டுமல்ல தேவனே, உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களை விட்டு ஆண்டவர் இருக்காம இருப்பார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஆக எங்களை இந்த வருடம் முழுவதும் அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்?
என்ன காரியங்களை செய்ய போகிறார்? முதலாவது ஏசாயா 54:10. அவர் என்ன காரியங்களை விட்டு விலகாது எங்களோடு கூட இருக்க போகிற வருடத்திலே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருடம் முழுவதும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாது பிள்ளைகளே. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், நாங்கள் நம்பின மனுஷர்கள் எல்லாமே எங்களை கைவிட்டலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை என்று என் மீது உங்கள் மீது மனதுருக தேவன் சொல்லுகிறார். அவருடைய கிருபை ஒருபோதும் இந்த வருடத்தில் எங்கே விட்டு விலகாது பிள்ளைகளே. அவருடைய கிருபை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் இன்னைக்கு நான்லாம் இந்த ஜீவனம் இந்த இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் சுத்த கிருபை ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆண்டவர் கொண்டு இருக்கார். என்னோட சம வயசுல இருந்த என் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உயிரோட இல்லை, எல்லாமே கொண்டுட்டாங்க. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க சாட்சி. ஊர்ல இருந்தாலும் நீங்க செயல்பட்டு எத்தனையோ பேர், ஆனா இங்கே கொண்டு வைத்திருக்காரு ஆண்டவரை துதிக்க வைத்திருக்காரு. சுத்த கிருபை தானே. இந்த எத்தனை பேர் உயிரோட இல்லை, நாங்கள் நேசித்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. எத்தனை பேர் பாடுகள், வேதனை, துன்பங்கள், வியாதிகள், ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு போஷித்து நல்ல ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, உடைய கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, வீடை கொடுத்து, காரை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சந்ததியை கொடுத்து வைத்து அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு தேவ பிள்ளைகளை. எவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்கணும். அதுதான் அவருடைய கிருபை எங்களை விட்டு ஒருபோதும் விலகா தேவ பிள்ளைகளே. அதைத்தான் நான் நிர்மூலமாக இருப்பேன். கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்குமா. ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணுவாராம். என் மகனுக்கு அதை செய்யணும், என் பிள்ளைக்கு இதை செய்யணும், ரினியூ பண்றாரு. புதிய கிருபை. அவ்வளவு நல்ல ஆண்டவர் தேவ பிள்ளைகளே. கிருபை எங்களை பெருகணும். என்ன செய்யணும் தெரியுமானுமா? நாங்க தேவ சமூகத்தை எங்களை தாழ்த்தணும். தேவ பிள்ளைகளே, தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவனுக்கு, தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். அதுதான் ரகசியம். நாங்கள் நம்ம முழு தாழ்த்தணும். தேவன் நாங்கள் கிருபை ஆண்டவரை நான் பெருக்கணும் என்றார். எங்கள் ஆவிக்குரிய பெருமை வராதபடி காத்து கொள்ளணும் தேவ பிள்ளைகளே. கிருபை என்ற சொல்லுக்கு அர்த்தம் தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் காட்டிய தயவு. எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்காக அந்த உலகத்தை படைத்த பரமன் ஜீவனை கொடுக்க நான் என்ன செஞ்சேன்? அதுதான் அவர் காட்டிய தயவு, கிருபை தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் என்னுடைய நற்குணங்களோ, எனக்கு இருக்க ஞானத்தையோ, இல்லாட்டி எனக்கு இருக்க தகுதியோ, எனக்கு இருக்க வீரத்தையோ, எனக்கு காசிய பணத்துக்கு நான் ரட்சிக்கப்படவில்லை. எதனால் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது எங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு தேவ பிள்ளைகளே. அதனால் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகிய பசுத்த பவுல் பாருங்க, தன் பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும். இந்த வருடத்தில் எங்கள் பலவீனங்கள் வரும், பிரச்சனை வரும், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை ஒருபோது முன்னேற்றி விலகாது. என் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விலகும். என் கிருபை உனக்கு போதும். அது போதும் தேவ பிள்ளைகளே. மனுஷனுடைய பார்வை, மனுஷனுடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமது கிருபை எனக்கு போதும். கர்த்தருடைய கிருபை ருசி பார்த்த தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? ஜீவனில் பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உமே துதிக்கும். அப்படி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு உமது கிருபை போதும் ஆண்டவரே, என் உதடுகள் உமே துதிக்கும் ஆண்டவரே. இது உண்மை சம்பவம் தேவ பிள்ளைகளே. இந்தியா தேசத்திலே ஒடிசா மாநிலத்தில் நடந்தது. ஒரு ஊழியக்கார குடும்பத்தை அழிப்பதற்கு அந்த முழு ஊரே, அந்த இந்துத்துவ முன்னணி அப்படியே வந்தார்கள். தடி பொருள்களோடு அந்த குடும்பத்தை அடித்து உரட்டுவதற்கு அப்படியே வந்து அந்த குடும்பம் நடுங்கிற பயந்து பாஸ்டர் குடும்பம். அப்போது 5 வயசு மகள், அம்மா அப்பா அக்கா மரெல்லாம் பயந்து நடுங்கிறார்கள். எல்லாம் வாளோடு வந்து இருக்கார்கள். அந்த பகல் முழங்காலிட்டு சொல்லுகிறார், ஜீவனில் பார்க்கிலும் அது கிருபை நல்லது என்று ஜெபிக்கிறார். எசப்பா, ஜீவனில் பார்க்கிலும் மது கிருபை. அவருடைய உதடுகள் தேவனை நோக்கி நோக்கியது. எங்கேயோ இருந்து 100க்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து அந்த கூட்டத்தை விரட்டிய தேவ பிள்ளைகளே. அவர்கள் ஜீவனுள்ள சாட்சியா இப்பயும் சொல்கிறார், அந்த ஊரே விரட்டியதா நாய்கள் கடித்து. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு எதிராக என்ன வந்தாலும் ஆண்டவர் ரத்தம் தாய்தா சொல்லுகிறார், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்தாலும், அதில் பெருக்கினால் பர்வதம் அழிந்தாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்? ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த பரமன் இருக்கிறார்.
எனக்கு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் இருக்கிறார். ஆகிய ஒருபோதும் அவருடைய கிருபை எங்களை விட்டு இந்த வருடத்தில் விளங்காது. அடுத்தது ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமாதானம் எங்களை விட்டு விலகுவதில்லை. அவருடைய கர்த்தர் எங்களை விட்டு விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை விலகுவதில்லை. கர்த்தர் என்னோடு உங்களோடு செய்திருக்க சமாதானத்தின் உடன்படிக்கை எங்கள் கூடவே இருக்கும் தேவனே. ஏன்னா அவர் சமாதானக்காரர், அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான கர்த்தர். பாருங்க, இந்த உலக மக்கள், உலக ஆட்கள் எல்லாம் சமாதானத்துக்காக என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ காசு செலவழிக்கிறாங்க, எவ்வளோ காசு வச்சு சமாதானமாக ஒரு அமைதியாக இருக்கணும், அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அதெல்லாமே செய்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை வாக்கு பண்ணினது மட்டுமல்ல, என்னோடு உங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார் தேவனே. ஆகவே நாங்கள் அதை சுதந்திரத்தை கொள்ளணும். பாருங்க, இந்த சமாதான உடன்படிக்கை சொல்றது தங்களுக்கு சமமானவர்களோடு தான் உடன்படிக்கை செய்வார்கள். ஒரு சமாதான உடன்படிக்கை யாராவது காட்டில் இருக்க மரத்தோடு மண்புழுவோடு சேற்றோடு அப்படி செய்வார்களா? ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஆச்சரியமானது! அவர் என் மீது உங்கள் வைத்திருக்க அன்பு எவ்வளோ பெரிய தேவ பிள்ளைகளே. சொல்லுங்க, எங்களோடு உடன்படிக்கை செய்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத சமாதானத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கார். தேவ பிள்ளைகளே, அந்த சமாதானம் இந்த வருடம் முழுவதும் உங்களோட இருக்க போகுது. அதை வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களில் சமாதான குறைவு ஏற்படும் போது, எங்களுடைய ஊழியத்தில் சமாதானம் குறைவு வரும்போது, எங்கள் வேலை செய்யும் இடத்திலே பிள்ளைகள் மத்தியிலே எங்கேயாவது கடும் சொற்களால் பல காரியங்களால் எங்கள் உள்ளத்தை பிழிக்கும் போது, நாங்கள் அமைதியாய் கர்த்தருடைய பாதத்தில் சென்று அமர்ந்திருந்து ஆண்டவர் என்னோடு உங்களோடு செய்திருக்க அந்த உடன்படிக்கையை நிறைவு கொண்டு பிள்ளைகளே, அப்போது எங்கள் வாழ்க்கையில் எல்லா புயலையும், எல்லா கொந்தளிப்பையும், எல்லா காற்றையும், எவ்வளோ பெரிய புயலாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய வெள்ளமாக இருக்கலாம், எல்லாத்தையும் அமைத்து அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். பிலிப்பியர் 4:7 சொல்லுது, எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் எங்களை விட்டு விலகாதே பிள்ளைகளே. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகலை. அவர் எங்களோடு செய்திருக்க சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நாங்கள் யாரோட பிரச்சனை பண்ண தேவையில்லை. தேவ சமூகத்திலே போயிட்டு நாங்கள் அமைதி, ஆண்டவரே நீ என்னோட சமாதானத்தோடு எனக்கு சமாதானத்துக்கு அவருக்கு என்ன சமாதானம் அவளை கட்டளையிடுவா. மூன்றாவது யாத்ராகமம் 13:22. யாத்ராகமம் 13:22. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜலங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமும் விலகுவதில்லை. என்ன அது கானான் தேசத்தின் அடிமை போன எகிப்தின் அடிமைத்தனத்து வந்தவர்களுக்கு என்ன அக்னி ஸ்தம்பம் இல்லை. தேவ பிள்ளைகளே, எங்களுக்கும் ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பாலை கட்டி வைத்திருக்கிறார். பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த 400 வருடம் எகிப்தின் அடிமைத்தந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மனதுருகி 10 வித அடையாளம் அற்புதங்களை செய்தால் அப்படியே விடுவித்து கொண்டு வருகிறார். கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுக்கு வெயில் உஷ்ணம், ஐயோ பாவம், என்ன செய்கிறார்? மேகஸ்தம்பத்தை கட்டளை எடுக்கிறார். அந்த மேகஸ்தம்பம் ஜனங்களுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருந்து அந்த பகலின் உஷ்ணத்தை தளித்து பாதுகாத்தது. அது மட்டுமல்ல, அது வழிகாட்டியாகவும் இருந்தது. அது மேகஸ்தம்பம் நடக்கும்போது நடந்தார்கள், அது நிற்கும் போது நின்றார்கள். இன்று நானும் நீங்களும் உலகமாகி எகிப்திலிருந்து விடுதலையாகி எங்கே போகிறோம்? பரம கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, திரளான சாட்சிகள் அடங்கிய இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கையில் உண்டு. அந்த வேதத்தை விட்டு விலகாதிருப்பது, வேதம் நம்மை வழிநடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுதான் எங்களுடைய மேகஸ்தம்பம், இதுதான் எங்களுடைய பாதுகாக்கிற எல்லா காரியங்களும். தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு வழிகாட்டியது. அன்று அவர்களுக்கு மேகஸ்தம்பம் வழிகாட்டியது, இன்றைக்கு எங்களுக்கு வழிகாட்டியது இந்த வேதம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்,
எங்கே போகணும், என்ன செய்யணும். இதுதான் வழிகாட்டு தேவ பிள்ளைகளே. எங்க மேகஸ்தம்பங்களை கட்டிட்டு இருக்காள் ஆண்டவர். கர்த்தருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது. எனவே வேதம் விலகாத கர்த்தருடைய வழிகளை உற்சவமாக நடப்போம். தேவன் எங்கள் வாயை விட்டு இந்த வேதம் வளரக்கூடாது. ஏசாயா 35:8 சொல்லுகிறது, அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தும் திசை கெட்டு போவதில்லை சொல்றாங்க. இந்த வழியில நாங்க போனா பைத்தியம் இருந்தாலும் பரவாயில்ல, அது அவன் பேதியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் திசை மாறி போக மாட்டான், சரியா போவான். மேகஸ்தம்பம் சரியா வழி நடத்தும் தேவ பிள்ளைகளை. அக்னி ஸ்தம்பம் எங்களை விட்டு விலகுவதில்லை. அங்கு எகிப்தியருக்கு பகலை இரவை பகலாக்க அக்னி ஸ்தம்பத்தை கட்டளையிட்டார். அது ஜெபத்தின் துளை போல ஜெயக்கூடிய அந்த அக்னி ஸ்தம்பம் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன் சென்றது. அந்த அக்னி ஸ்தம்பம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அதே நேரம் எகிப்தியருக்கு அது இருளாய் இருந்த தேவ பிள்ளைகளே. அதுதான் ஜெபம் தேவ பிள்ளைகளே. எங்களோட வாழ்க்கையில அக்னி ஸ்தம்பம் ஜெபம். எங்களோட ஜெபம் எங்களோட வாழ்க்கையில இருந்தா பாருங்க, அது அக்னியாய் பிரகாசிக்கும். எங்களோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும் ஜெபம் ஆண்டவரோடு. இன்னைக்கு அநேகருக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது தெரியதில்லை. அது எங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. நாங்கள் தான் அதை எடுத்து யூஸ் பண்றது இல்லை. எப்படி அந்த எலிசாவின் வேலைக்காரன் போல அங்கு சிரியாவின் குதிரைகளையும் வீரர்களையும் கண்டு பயந்தான். அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எங்களை சுற்றி இருக்கின்ற அவனை தெரியவில்லை. இந்த அநேகருக்கு அப்படித்தான். இந்த வருடம் முழுவதும் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எங்களை சூழ்ந்து இருக்கின்றன. அப்போது எலிசா என்ன சொல்கிறார்? அவர்களோடு இருக்கிறதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதை தான் தேவ பிள்ளையை பிடிச்சு கொள்ளணும். உலகில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கவர் பெரியவர். எங்களை விட்டு அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அறியாது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது என்ன கண்டான்? எலிசாவை சுற்றி அந்த மலை முடியதும் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் கண்டான். அதுதான் பிள்ளைகளை எங்களை சுற்றி இருக்கின்ற அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அந்த வருடம் முழுது ஆண்ட கட்டளையிட்டு இருக்கிறார். நாங்க அறியறதில்ல. எலிசாவின் அந்த வேலைக்காரன் போல எங்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. வேதத்தை கொடுத்திருக்கிறார் வழிகாட்டியாக. அது மேகஸ்தம்பம் வழிகாட்டுகின்றது. அக்னிஸ்தம்பம் ஜெபம் இருக்கின்றது. எங்களை சுற்றி இருக்கின்றது. குதிரை வீரர்களும் ரதர்களும் தேவ தூதர்களும் இருக்கின்றார்கள். ஒரு முறை பாதி அங்கீசோ சொல்றார், எங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் 40,000 தேவ தூதரை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எங்களை முன்னாலே பின்னாலும் எங்களுக்கு விரோதம் அநேகர் எழும்பி வருவார்கள். சீரியர்கள் வரலாம், அமெரிக்கர் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, அன்று சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ இருந்தார்கள். 7 மடங்கு சூடாக்கி சூளையில் போட்டார்கள். அவர்கள் நடுவிலே என் ஆண்டவராகி இயேசுக்கு சுலாவினார் அல்லவா? அதே போல எங்களுக்கு அக்னி சூளை போல என்ன பிரச்சனை வந்தாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவுவார். அந்த யோசேப்போடு இருந்த ஆண்டவர், அவன் அரியானை ஏற மட்டும் யோசேப்போடு இருந்தார். அதுபோல நானும் நீங்களும் பரமான் காரான் போகும் வரையும் இருப்பா. அந்த சிங்க கபில் தனியிலே போட்டார்கள். சிங்கத்தின் வாயை கட்டினார் அல்லவா? அதே போல பொல்லாத சிங்கத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா வித வாய்களையும் ஆண்டவர் கட்டி விடுவார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஏசாயா 43:2 சொல்லுகின்றது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னிடம் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவள் உன்மேல் புறுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த பாட்டு படிச்சோம் அல்லவா? ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் அல்லவா? இந்த பாட்டு வர்ஷிப் எல்லாம் தெரியும். அது ஏதோ காரியம் சொல்லுகிறார். ஏதோ நீங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம், ஏதோ இயக்கத்தோடு இருக்கலாம், ஏதோ காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதிர்பார்த்த காரியம் இந்த வருடம் நடக்க போகின்றது. சும்மா இருந்தால் நடக்காது தேவ பிள்ளைகள். நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும், அப்பதான் நடக்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு 2 மணித்தியாலும் கடமைக்கு வந்துட்டு போனா நடக்காது. ஒரு அர்ப்பணிப்பான வேலை வேணும். முதலாவது நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, தூதியை கொடுங்க, முதல் பங்கை கொடுங்க, உங்களுடைய ஆத்மாவை கொடுங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்க்கையாய் வாழும்போது நிச்சயமாய் அதை ஆண்டவர் செய்வார். 4வது ஏசாயா 53:21.
ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு விலக மாட்டார் தேவர்களே. அவருடைய கிருபை விலகாது, அவருடைய சமாதான உடன்படிக்கை விலகாது. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்களால் அவருடைய வாயின் வார்த்தைகள் விலகாது. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவை, அதிகாரம் உள்ளவை மட்டுமல்ல, அவை நித்தியமானவை. வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிவதில்லை. அவள் என் வார்த்தைகள் ஒன்று விலகுவதில்லை. என் வாக்கு தத்தங்கள்லாம் ஆமேன்னும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிடிச்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, அவருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கோங்க, வச்சு ஜெபிங்க. உங்களோட வாழ்க்கையில காரியங்கள் எதிர்பார்க்கணுமா? ஆண்டவரே சொன்னீரே, என்னை இந்த வருடத்தில் ஆரம்பித்து என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்படி எனக்கு பிரச்சனை இருக்காண்டவர், இந்த ஆசீர்வாதம் வேணும், என்னை கைவிடாதீங்க. யாக்கோப்பை மாதிரி போராடுங்க ஜெபப்போலே, போராடுகிற ஜெபம் எங்களது. கர்த்தருடைய வார்த்தையை தாவீது ராஜா அவளோடு உட்கொண்டார். என்ன சொன்னார்? தேனிலும் தென் தேனிலும் மதுரமான வார்த்தைகளை அனுபவித்தார். அவருடைய வார்த்தைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விளையேற பெற்று போற்றினார். அவர் செய்த ஜெபம் என்ன? சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும், நான் எப்போதும் என்றைக்கும் உடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். அப்படி இருக்கணும் தேவ பிள்ளைகளை. சத்திய வசனம், தேவனுடைய வார்த்தைகள் முற்றிலும் என் வாயிலிருந்து போகக்கூடாது. நான் எப்போது என்றென்றைக்கும் வேதத்தை காத்துக்கொள்ளணும். அவருடைய வார்த்தைகள் வாயில இருக்கணும். கர்த்தருடைய வசனம் எப்போது எங்களை வாயிலிருந்து நீங்காமல் இருக்கணும். அது எப்போதும் எங்கள்கிட்ட விலகாது. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அவர் போயிருக்க மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுப்பத்தில மனுஷனுக்கு ஒன்று சொல்லுவான், அவன் நாளைக்கு மாறிடுவான். உங்களை விட நல்லா காசு பணம் உதவி செய்கிறவன், உங்களை விட பதவி உயரம் வந்தவன் மாறிடுவான். ஆனா தேவன் மாற மாட்டார். அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். ஆகவே கர்த்தருடைய வசனங்களை தேவ பிள்ளைகளே பிடித்து கொண்டு ஜெயம் பெறுவோம், சத்துருக்களை மேற்கொள்வோம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏசாயா 55:11 எடுத்து வாசிப்போம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, அவருடைய வார்த்தைகள் அது சொன்னா நடக்கும் தேவ பிள்ளைகள். அது வெறுமையா திரும்ப எத்தனை பேர் சொல்லலாம்? ஆண்டவர் என்னை, ஆண்டோட வார்த்தையை நம்பி நான் கைவிடப்பட்டு இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியல? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆண்டவரை நம்பினவங்க, வார்த்தையை நம்பினவங்க, வாக்கு தத்தத்தை நம்பினவங்க, வசனத்தை நம்புகிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆசீர்வதிக்கல வாழ்க்கையில் இது நிறைவேறலன்னு எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் பிடித்து கொண்டு இருக்கார்கள். இந்த பார்ட்டி எல்லாம் இத்தனை வருஷம் வீசா இல்லாமல் இருந்தான், வேலையே இல்லை, ஏதோ சின்ன பிசினஸ் சென்று கொண்டு சபைக்கு தசம்பாகம் போட்டுக்கொண்டு 10 வருஷம் எனக்கு தெரியும். ஆண்டவர் கைவிடலை, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். அந்த மகனை எப்படி ஆசீர்வதித்து வைத்து இருக்கார். எத்தனையோ பேரை சாட்சி சொல்லலாம், எத்தனையோ பேர் அப்படி நான் சாட்சியா சொல்லலாம். அடுத்ததாக யோசுவா 14:16, யோவான் 14:16. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிள்ளைகளை, கடைசியாக ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவது. பாருங்க, இங்க யார் சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆவியானவர் தருகிறார். என்றென்றைக்கும் இருக்கும்படி என்று சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க தேவ பிள்ளைகளே, எப்போதுமே இறங்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த தண்ணீரை ஞானஸ்தானம் இருக்கிற உண்மையாய் மெய்யாய் ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்னைக்கு ஆவியானவர் வருகிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த ஆவியானவரை தேவன் தந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தேவ பிள்ளைகளே. இல்லை, ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கின்றது. இங்கே வேண்டுதல் என்ற சொல் பாய்க்கப்படுகின்றது. அது ஒரு தாழ்ந்தவர் தன்னை விட உயர்ந்தவரிடத்திலே வேண்டிக் கொள்வது அல்ல, தனக்கு இணையானவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றவாளன், பரிந்து பேசுகிறார், அதாவது மற்றோட உதவி செய்கிறார் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் தேற்றவாளை கொடுத்திருக்கார் தெரியுமா? தேவ பிள்ளைகளோடு, தேவ ஜனங்களோடு இருக்கும்படியாய், தேவ ஜனங்களை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்தும்படியாய், நீதியை கொடுத்தும் நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து ஒடுத்துப்பட மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் அனுதினமும் மறுபம் அடைந்து அவருடைய வருகையிலே மாசற்ற மனவாட்டியாக அந்த மணவாளன் முன்னாக மகிமை அடையும்படியாக பரிசுத்த ஆவியானை தந்திருக்கார். அந்த காரியத்தை தான் அனுதினமும் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியான் எங்களை விட்டு விலக மாட்டார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கா என்பதை நாம் உணரணும். இன்னைக்கு எத்தனை காரியங்கள் செய்யலாம், ஆனால் தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. சிலுவையில் எங்கள் பாவங்கள் அவரை காயப்படுத்திட்டோம், ஆனால் ஆவியானவரை என்னை காயப்படுத்தக்கூடாது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் வருத்தப்படுவார். பாருங்கள், அவர் புறாவை போல மென்மையானவர். ஆவியானவர் புறாவை போல மென்மையானவர். அதே நேரத்தில் அவர் வல்லமையாக எங்களை பயன்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் இப்ப எங்களை விட்டு விலக மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்பப்போ வந்தாரு, ஒவ்வொரு மேல இருந்தாரு, அந்த காரியம் சாய்த்து போயிட்டார். இப்ப நிரந்தரம் எங்களோட இருக்கிறார். அன்றைக்கு சீடர்களோடு இருந்தார், அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு பரிசுத்தார் என்னோடு உங்களோடு இருக்கிறதுனால தான் தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு ஆவியின் கரங்களை, கனிகளை எல்லாமே தந்து, அடையாளங்கள் அற்புதங்களை தந்து, வரங்களை தந்து எங்களை உபயோகித்துக் கொண்டு இருக்கிறார். அங்கே ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய கிருபை விலகாது. அவர் எங்களோட சபாத் உடன்படிக்கை விளங்காது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் விளங்காது. அவருடைய வார்த்தைகள் ஆவியானவர் விளங்க மாட்டார். கடைசியாக யோவான் 13:33, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடைய கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அன்பின் சீடர்களை அழைத்து, நான் உங்களை விட்டு போகிறேன் என்று அறிவித்தார். அந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று அவர் சொன்னபோது, அந்த பேதமை உள்ள சீடர்களின், அவர்களெல்லாம் படிப்பறிப்பு இல்லாதவர், உள்ளம் எப்படி தடுமாறி இருக்கும், வேதனைப்பட்டு இருக்கும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கவனிச்சிருப்பேன்னு தெரியல. முதலாக தன் சீடர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தன் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அது அந்த நேரத்துக்குரிய சொல். எப்போ தெரியுமா? எப்போது யூதாஸ் காரியஸ் அந்த இடத்தை விட்டு செல்கிறானோ அப்போது தான் முதலாக வேதத்திலே இங்கே தான் சீடர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். எப்போது யூதாஸ் காரியத்து சென்றதுக்கு அப்புறம் தேவ பிள்ளைகளே, அவர் தன் சிலுவையில் மரணம் அடைய போறோம் என்பதையும், தான் செல்ல இடத்துக்கு அவர்கள் பின்தொடர முடியாது என்பதையும் அவர் யூதர்களுக்கு இதுக்கு முன் சொன்னார் வேறு இடத்திலே. ஆனால் சீடர்களை பொறுத்த வரையிலே ஆண்டவர் திரும்ப அவர்களை சந்திக்க வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் அவர் போடும் இடம் விண்ணுலகம், அங்கே அவர்கள் செல்ல முடியாது, அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அத்தான் தோமா கேட்கிறார், ஆண்டவரே நீ போகிற இடத்தினை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்று. பாருங்க, தங்களை விட்டு எப்போதுமே விலகாத இயேசு கிறிஸ்து அவர்களோடு உணவிருந்தவர், அவர்களோடு நித்திரை செய்தவர், அவர்களோடு நடந்தவர், அவர்களோடு அடையாளம் அற்புதங்களை செய்தவர் தன்னை விட்டு விலகி போகிறார். எங்கே போகிறார்? ஏன் போகிறார்? அவர்கள் அநேக கேள்விகள். எங்களுக்கு தேவன் ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கார். ஏன் ஆண்டவர் கல்வாரி சிலுவை எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியும். அவர் அவங்க நினைச்சுப்பான், எங்களை விட்டு அவர் விலகாமல் இருந்தால் 5 அப்பங்களை 2 மீன்களையும் கொடுத்து 5000 பேரை போச்சிருப்பாரே, மீனின் வாயிலிருந்து வெள்ளி பாசை வரிப்பணத்தை கட்டியிருப்பாரே, பரிசேயர் கேள்விகள் தனியாக பதிலளித்திருப்பாரே, பிசாசுகளை துரத்தியிருப்பாரே, வேதபாரர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தடுப்பு சோறாய் இருந்திருப்பாரே, கடலையும் அடலையும் அதட்டி சமாதானப்படுத்தி இருப்பாரே, அதிசயங்களை அற்புதங்களை செய்திருப்பாரே, மரணத்திலிருந்து அநேகர் எழுத்திருப்பாரே. ஆகே அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. அதே மாய்த்தான் பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு உங்களோடு கூட இருந்தால் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நடக்கும். அவர் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர். 7 ஆண்டு கல்வாரி சிலைக்கு சென்றார், தன்னை ஜீவ பலியாக ஊட்டி கொடுப்பதற்காக. எதற்காக? என்றும் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்காக. அன்று சீடர்களுக்கு தெரியவில்லை, இன்று எங்களுக்கு விலகின்றது. அன்று ஜீவ பலியாய், அன்று அவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுக்காவிட்டால் இன்று நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதற்காக அன்று ஜீவ பலியாய்
அந்த சுகந்த வாசனையாய் அந்த கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை இரத்தத்தை ஊட்டி கொடுத்தார். என்றும் நிரந்தரமாய் என்னை உங்களை விட்டு விலகாது இருக்கும்படி தேவர்களே, அந்த ஆண்டவர் இந்த 2026 வருடம் மட்டுமல்ல, நானும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மரண பரியந்தம் எங்களோடு இருப்பார். அவரை என்னை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. தேவர்களே, நாங்கள் அவரை பிடித்துக் கொள்ளணும், அவரே நோக்கி பார்க்கணும். பாருங்க, ஒரு போட்டில் நல்ல பெர்ஃப்யூம், விலை உள்ள பெர்ஃப்யூம் வச்சிருப்போம், அது அப்படியே மூடி இருந்தா அது வாசனை இல்லை. அதை உடைச்சி இப்படியே போட்டா எல்லாம் வாசமா இருக்கு இந்த ரூம் முழுக்க. அதே போலத்தான் மாம்சத்தில் மனுஷகுமாரா பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து எருசலேமை யூதாவிலும் சுற்றி திரிந்தார். ஆனால் அவர் சிலுவையிலே உடைத்து ஊற்றப்பட்ட போது, அந்த உயிர்த்தெழுந்த போது இந்த உலகம் முழுவதுமே அவருடைய வாசம் நிரப்பிய தேவப்பிள்ளைகளே. அதான் சொல்கிறார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன் என்று அவருடைய அன்பு கரங்களை உறுதியா பற்றிக்கோங்க தேவப்பிள்ளைகளே. இன்று நம் மத்தியில் அவர் உலாவுகிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை இனிமையாய் மூடி பாதுகாக்கிறது, இந்த இடத்தில் இருக்கின்றது. அதை பிடித்துக் கொள்வது எங்களுக்கு கடமை தேவப்பிள்ளைகளே. ஒருபோதும் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நாங்கள் என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்லிய போது, நீர் என்னோடு இருந்தால் நான் உன்னோட இருப்பேன், நீ என்னை கைவிட்டா நான் கைவிடுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீடியும் தேடுவோம் தேவப்பிள்ளைகளே. இந்த புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் திரும்ப ஒரு முறை உங்கள் அன்பின் கரங்களை பிடித்து சொல்கிறார், என் மகனே மகளே, இந்த புதிய வருடத்திலே என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன வேதனையா இருந்தாலும், என்ன துன்பமா இருந்தாலும், நீ எதிர்பார்க்க காரியம் என்னவா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வீடா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், வீசா விஷயமா இருக்கலாம், நெசல்டி விஷயமா இருக்கலாம், அது பிள்ளைகளை எதிர்பார்த்து இருக்கலாம், ஏதோ காரியம். என் ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. இல்லாட்டா உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த சர்வத்தை சிருஷ்ட தேவன் இந்த காரியத்தை செய்யாமல் இருப்பாரோ? யோவான் 14:14 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டால் நான் எல்லாவற்றையும் தருவேன் என்று. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் நான் உன்னை விட்டு விலகுகிறேன், கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்துடன் படிக்க உன்னை விட்டு விலகாது, மேக ஸ்தம்பம் அக்கறை ஸ்தம்பம் உன்னை விட்டு விலகாது, என் வார்த்தைகள் உன்னை விட்டு விலகாது, பரிசுத்த ஆவியானவன் என்றார். ஆனால் யாரு விலகினால் விலகிவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலக மாட்டார் தேவப்பிள்ளைகளே. ஆக எழுந்திருந்து கண்களை மூடி சொல்லுமா, இந்த வாக்கு தத்தத்தை சுமந்தித்துக் கொள்ளுமா? அன்பான தகப்பனே, சொல்லுமா, ஆண்டவரே, நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் என்ன தேவை இருக்கின்றதோ அதை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தேவை நீ சொன்ன வார்த்தையின்படி இந்த 2026 நாட்கள் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மரண பரியந்தம் நீர் வரும் அளவும் ஆண்டவரே, அப்பா, நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடும் இல்லை. விசுவாசத்துடன் கேளுங்க, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறான். விசுவாசிக்கிறவன் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆகவே தேவர்களே, நாங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணாத விசுவாசிக்கணும், அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள், நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிறோம், நாங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஜெபிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரை வேண்டிக்கோங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார்.